மலிவான உணவுன்னு நான் எதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, இந்த மாதிரி சப்பாத்தி, அப்புறம் வந்து பூரி, அப்புறம் பப்ஸு, இது மாதிரி பஜ்ஜி, சமோசா, பேக்கரி உணவுகள், இதெல்லாம் மலிவான உணவு, கேவலமான உணவுன்னு நான் சொன்னேன்ல. இது அப்போ நான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அறிவுடன் பொருந்துகிற உணர்வு வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவில் உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவை தான் சாப்பிட்ணும். காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை காய்கறி, பச்சை கீரை, கீரை பொரியல், கீரை கூட்டு, அரை வேக்காடு தான் நீங்கள் வேக வச்சுருக்கணும். முழுவதுமாக வேக வைக்கக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி உணவு முறையை யாரால் கடைபிடிக்க முடியும்னா, பகுத்தறிவு இருக்கிறவங்களால் தான் முடியும். மத மூட நம்பிக்கைகள் உள்ளவங்க, சாதி வெறி உள்ளவங்க, இவங்களால நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிக்கவே முடியாது. ஏன்னா உணவு முறை தான் உங்களுடைய பகுத்தறிவுக்கு காரணம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மூட நம்பிக்கை, மோசமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூட நம்பிக்கை வரும். உங்களுக்கு மூட நம்பிக்கைகளோட நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலிவான உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. இட்லி, பூரி, பொங்கலை தான் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு அது காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் தான். அதனால் நீங்கள் பகுத்தறிவு உடையவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களால் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட முடியும். சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட முடியும். மலிவான உணவுகளை வந்து உங்களால் விடுபட முடியாது. மலிவான உணவுகளிலேருந்து உங்களால் விடுபடவே முடியாது. எப்போனாக்கா நீங்கள் உங்களுக்கு மத மூட நம்பிக்கை இருக்கா, நீங்கள் ஒரு இஸ்லாமியராகவோ இல்லை கிறிஸ்தவராகவோ இந்துவாகவோ சீக்கியராகவோ புத்த மதத்தவராகவோ அதன் மீது தீவிர பற்றுடையவராக இருக்கிறார் என்றால் உங்களுக்கு சாதி வெறி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறவெறி இருக்குது, பொருளாதார வெறி இருக்குது, நான் தான் உயர்ந்தவன், பணத்தில் நான் தான் பணக்காரன், கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு இருக்குது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிற மனநிலை, மூட நம்பிக்கைகள் உங்கள்கிட்ட இருக்குதா, கண்டிப்பாக உங்களால் நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிக்கவே முடியாது. அதாவது சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை கடைபிடிக்கவே முடியாது. உங்களால் மூட நம்பிக்கை உணவுகளை தான் சாப்பிட முடியும். கேவலமான உணவுகளை தான் உங்களால் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு மூட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மன உறுதி என்பது கிடையாது. அதனால் வந்து அவங்க போதை உணவுகளை தான் போய் சாப்பிடுவாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அது மாதிரியான போதை உணவுகளை தான் போய் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து மலிவான உணவுகளிலிருந்து விடுபட்டால் தான் உங்களுக்கு சிந்திக்கின்ற திறனே உங்களுக்கு வரும். பகுத்தறிவு என்பதே வேலை செய்யும். அப்போ நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு பகுத்தறிவோடு யோசிக்கணும் அப்படின்னா அது உங்களால் முடியாது. அதனால் வந்து நீங்கள் மூட நம்பிக்கைகளை கடைபிடித்து கொண்டு மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணாலும் அது உங்களால் முடியாது. நீங்கள் மத மூட நம்பிக்கைகளில், சாதி மூட நம்பிக்கைகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற மலிவான உணவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என ஆசைப்பட்டால் அது உங்களால் முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கை இருக்குங்களா, சாதி மதத்தில் பற்று உள்ளவர்கள், சாதி மத பற்று, நான் பணக்காரன் அப்படின்னு காமிக்கிற இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு எது வியப்பை தரும்னா இந்த போதை உணவுகள் தான் வியப்பை தரும். மற்றவங்களுக்கு, அதாவது இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாம நல்ல உணவுகள், உயர்தரமான உணவுகளை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எது வியப்பை தரும்னா அனுபவமும் அறிவும் தான் வியப்பை தரும். இயற்கையை பற்றிய உண்மையான அறிவு, இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு வியப்பை தரும். யார் மலிவான உணவு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எது வியப்பை தரும்னா இந்த உணவுகளே வியப்பை தரும். இந்த மலிவான உணவுகளே வியப்பை தரும். இயற்கை பற்றிய உண்மைகள் அவர்களுக்கு வியப்பை தராது. அதை தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பொய்கள் தான் அவங்களுக்கு வியப்பை தரும். பொய்களை தான் அவங்க நம்புவாங்க. மதம் சார்ந்து, சாதி சார்ந்த இந்த பொய்களை தான் அவங்க நம்புவாங்க. அதனால தான் அவங்க மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க. மலிவான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் பொய்களை நம்புகிறார்கள். அதனால் பொய்களை பேசிக்கொண்டு மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும், சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை உண்ணணும் அப்படின்னு நினச்சா அது உங்களால் முடியவே முடியாது. அதனால் நேர்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, உண்மைகளை பேசணும். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களால் வந்து மலிவான உணவுலேருந்து விடுபட முடியும். அதனால் நீங்கள் மூட நம்பிக்கைகளில் இருந்துக்கிட்டு தன்னை உயர்ந்தவர் அப்படின்லாம் காட்டிக்க விரும்புகிறீங்க. பணக்காரர், தான் ஒரு கோடீஸ்வரர், லட்சாதிபதி, மிகப்பெரிய வீடு கட்டி அதன் மூலம் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது, தனது பொருளாதார உயர்வை விளம்பரப்படுத்தி கொள்வது, மற்றும் சாதி வெறி, மதவெறி அல்லது நிறவெறி, இப்படி இதுபோன்ற மூட நம்பிக்கைகளில் உங்கள் மனம் ரொம்ப ஆர்வம் கொள்ளுகிறது என்றால் உங்களால் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம் இது போன்ற மலிவான உணவுகளை உண்ணாமல் இருக்கவே முடியாது. அதனால் எல்லாமே மூட நம்பிக்கை தான். இது ஒரு உணவு மூட நம்பிக்கை. அது வந்து நம்பிக்கை மூட நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையில் உள்ள மூட நம்பிக்கை அது.
அதனால் மூட நம்பிக்கைங்கிறது வெறும் கடவுள் நம்பிக்கை மட்டும் கிடையாது, உணவுலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. அதனால் இதுவும் அதுவும் ஒன்றோட தொடர்புடையது தான். நீங்கள் உணவு விஷயத்தில் பகுத்தறிவோடு இருந்தால் தான் உங்களால் பகுத்தறிவு உள்ள உணவுகளை உண்டால்தான் பகுத்தறிவு சார்ந்த ஒரு சிந்தனைகள், நம்பிக்கைகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பகுத்தறிவுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கடவுள் எதுன்னு சொல்லணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது கூட மூட நம்பிக்கை தான். கடவுள் எது தான், ராமர் தான் கடவுள், அல்லாஹ் தான் கடவுள், கிறிஸ்து தான் கடவுள், இயேசு தான் கடவுள், புத்தர் தான் கடவுள்னு சொல்கிறது மூட நம்பிக்கை. அது மாதிரி இதெல்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறீங்கள, அதுவும் மூட நம்பிக்கை. அதாவது எப்படி வேணால் சொல்லலாம், ராமர், புத்தர், அல்லாஹ், இயேசு இவங்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுள்னால் எதுனா, எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள். எது இந்த காற்று, தண்ணி, உணவு, பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள், யாரும் மனித உயிர்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா, அந்த இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. அப்போ இதுதான் கடவுள். அதனால் கடவுளுங்கிறது இந்து மதம் தோன்றியதற்கு முன்னாடியே இருக்குது, கிறிஸ்தவ மதம் தோன்றியதற்கு முன்னாடியே இருக்குது. கடவுள் என்கிற வார்த்தை இதெல்லாம் அதற்கு முன்னாடியே இருக்குது. கடவுள் என்பது எப்போதுமே இருக்குது இங்கே. அதனால் அதை இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. எது முஸ்லீமு, கிறிஸ்டின், இந்துக்கள் இடையில வந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இது எங்களுடைய மதம், நாங்கள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அதனால் கடவுள் நாங்கள் தான் கடவுள், எங்கள் மதம் தான் கடவுள், அல்லாஹ் தான் கடவுள், இந்து தான் கடவுள், ராமன் தான் கடவுள், கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்கிறதும் மூட நம்பிக்கை. இதில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறதும் மூட நம்பிக்கை. அதனால் எது கடவுள் என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் பகுத்தறிவுடைய நம்பிக்கை. அது மாதிரி பணக்காரராக வேண்டும், அதாவது நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. இந்த இயந்திர அறிவில் உலகில் நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் உன்னுடைய வீடு எளிமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய வீடை பெரிய ஆடம்பரமாக, உன்னுடைய வீட்டில் நீ மட்டும்தான் வசிக்கணும். அதாவது உன்னுடைய வீட்டில் உனது அறையை நீ மட்டும்தான் சுத்தம் செய்யணும், உன்னோட ஆடைகளை நீயே துவைக்கணும். இந்த மாதிரி உன்னுடைய வீடு இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு பங்களா மாதிரி, அரண்மனை மாதிரி வீடை கட்டிக்கிட்டு உங்களது தகுதி உயர்ந்து விட்டதாக என கற்பனை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் மூட நம்பிக்கை தான். ஏன்னா ஒருத்தரோட தகுதியை உயர்த்தணும்னா பண்புகளை தான் உயர்த்தணும், நல்ல பண்புகளை கடைபிடிக்கணும். நடந்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. வெறும் பணத்தை மட்டும் பெரிய வீடை கட்டிட்டால் நீங்கள் உயர்ந்தவர் ஆகிட முடியாது. பெரிய வீடு 10 பேரை வேலைக்கு வச்சுட்டாக்கா நீங்கள் உயர்ந்தவர் ஆகிட முடியாது. காரில் போயிட்டால் நீங்கள் உயர்ந்தவர் ஆகிட முடியாது. 4 பேரை வேலைக்கு வீட்டில் வச்சிட்டிங்கன்னா உயர்ந்தவராக விட முடியாது. நல்ல பண்புகளை வளர்க்கணும், எளிமையான வீட்டில் வசிக்கணும். சின்ன வீடு தான், வீடுனா சின்னதாக தான் இருக்கணும். அதில் வசித்தால் தான் உங்கள் பண்புகளை நீங்கள் உயர்த்த முடியும். பெரிய மாளிகையில் வசித்து கொண்டு உங்கள் பண்புகளை உயர்த்த முடியாது. உங்கள் வேலையை நீங்களே செய்யணும், அதுதான் நற்பண்பின் அடிப்படை. உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. வீட்டுக்குள்ளே வேலைகளை செய்யக்கூடாது. வீட்டு வேலைக்கு ஆட்களை அனுமதிக்கக்கூடாது. வேலைன்னா அது தொழில், அது வேறு இடத்துல தான் நடக்கணும், வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடாது. இப்போ நற்பண்புகள் என்பது அவங்கவுங்க வேலை செய்கிறதுல அடிப்படையாக வச்சுருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும், அதுதான் நற்பண்புகளின் அடிப்படை.